ஓம் சாந்தி 12/6/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான புத்திசாலி குழந்தைகளே, நான் அழிவற்ற ஆத்மா. நான் பாபாவுடன் முதல் தளத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னா பரந்தாமம். அதாவது பாபா மேலே இருந்து வரார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பரந்தாமம், செகண்ட் ஃப்ளோர் சூக்ஷ்மவதனம், தேர்ட் ஃப்ளோர் இந்த சாக்கார உலகம். கேள்வி: எந்த ஒரு உழைப்பு குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் அவசியம் செய்ய வேண்டும்? பதில்: பாபா நமக்கு இவ்வளவு ஞானம் என்ன கொடுக்கிறாரோ அதனை மனப்பூர்வமாக தன் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளுக்குள்ளேயே அதனை சிந்தனை செய்து ஜீர்ணம் செய்யுங்கள். அதன் மூலம் சக்தி கிடைக்கும். இந்த உழைப்பு ஒவ்வொருவரும் அவசியம் செய்ய வேண்டும். யார் இப்படி மறைமுகமாக உழைப்பு செய்கிறார்களோ அவர்கள் சதா முக மலர்ச்சியுடன் இருப்பார்கள். அவர்களுக்கு நம்மை படிக்க வைப்பவர் யார், நாம் யாருக்கு எதிரில் அமர்ந்திருக்கிறோம் என்ற போதை இருக்கும். ஓம் சாந்தி. இதை சொன்னது யார்? 2 முறை ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று கூறுகிறார். ஒன்று சிவபாபா கூறுகிறார், இன்னொன்று பிரம்மா பாபா கூறுகிறார். இப்பொழுது முதலில் கூறியது யார், பிறகு கூறியது யார்? முதலில் சிவபாபா கூறுகிறார் ஓம் சாந்தி, அதாவது நான் சாந்தி கடலாக இருக்கிறேன் என்கிறார். பிறகு கூறியது யார்? பிரம்மா பாபாவினுடைய ஆத்மா கூறியது, நான் எப்பொழுதும் ஆத்ம அபிமானியாக இருக்கிறேன், ஒருபோதும் தேக அபிமானத்தில் வருவதில்லை என்று சிவபாபா குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒரே ஒரு பாபா தான் சதா ஆத்மா அபிமானியாக இருக்கிறார். அவருக்கு ஷரீரம் இல்லை. பாபா உங்களுக்கு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். மேலும் நான் ஒரே ஒரு முறைதான் வருகிறேன். நான் எப்பொழுதுமே ஆத்மா அபிமானியாக இருக்கிறேன். நான் மறுபிறவியில் வருவதில்லை. எனவே என்னுடைய மகிமை தனிப்பட்டது. என்னை தான் நிராகாரர், பரமபிதா பரமாத்மா என்று சொல்கிறார்கள். துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர், பதித பாவனர் என்று என்னுடைய மகிமைதான் பாடப்படுகிறது. மேலே ஆத்மாக்களுடைய உலகம் இருக்கிறது. அதனை நிராகார உலகம், ஆத்மாக்களுடைய உலகம், இன்கார்போரியல் வேர்ல்ட் என்று சொல்லப்படுகிறது. பிறகு ஆத்மாக்களாகிய நாம் இந்த கார்போரியல் வேர்ல்ட், அதாவது மனித உலகத்திற்கு வருகிறோம். அங்கு ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், இங்கு ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள். இது புத்தியில் இருக்க வேண்டும். உண்மையில் நாம் நிராகார தந்தையின் குழந்தைகள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். அதாவது நான் ஆத்மா பரந்தாமத்தில் சிவபாபாவுடன் வசிக்கக்கூடியவன், அங்கிருந்து பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்பது நினைவிருக்க வேண்டும். இந்த பிரம்மாவை பிரஜாபிதா பிரம்மா என்று சொல்லப்படுகிறது. அப்படியென்றால் அவர் இங்கு இருப்பவர் அல்லவா? அதாவது பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்றோம் அப்படின்னா, எங்கே பிரஜைகள் இருக்கிறாரோ அங்கதான் அவர் இருப்பார். முதலில் நான் ஆத்மா பரமாத்மாவுடன் வசிக்கக்கூடியவன் என்பதை நிச்சயம் செய்ய வேண்டும். நாம் அவருடைய குழந்தைகள் என்றால் அவசியம் அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க வேண்டும். அதாவது உலகத்துல நாங்களும் இறைவனுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்புறம் எங்களுக்கு சுகம் வேணும், சாந்தி வேணும்னு ஏன் கேட்குறாங்க? இறைவனுடைய குழந்தைகள் அப்படின்னா இறைவனுடைய ஆஸ்தியும் இருக்கணும் இல்லையா?
அந்த அர்த்தத்தில் பாபா சொல்லிட்டு இருக்கிறார். நாம் அதை புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது எப்போ நமக்கு நான் ஆத்மான்ற நிச்சயம் ஏற்படுதோ அப்போ நான் பரமாத்மாவுடைய குழந்தை என்ற நிச்சயமும் வந்துடுது. அப்போ அவசியம் அவரிடமிருந்து ஆஸ்தியும் கிடைக்கும். ஆனால் உலகத்தில் இந்த நிச்சயம் இல்லை. நான் ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தை என்ற ஞானம் இல்லை. ஆனால் சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கூட அந்த பரமாத்மாவுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னீங்கன்னா அப்போ ஆஸ்தி இருக்கணும் இல்லையா? அந்த அர்த்தத்தில் சொல்றார். தந்தை இந்த சரீரத்தில் வந்திருக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். ஆன்மீக தந்தை இவருக்குள் வந்து ஆத்மாக்களுக்கு படிப்பு கற்று தருகிறார். சூக்ஷ்ம வதனத்தில் கற்றுக் கொடுப்பதில்லை. சத்தியுகத்திலோ இந்த ஞானம் யாருக்கும் இருப்பதில்லை. தந்தைதான் இந்த சங்கமயுகத்தில் வந்து இந்த ஞானத்தை கற்பிக்கிறார். இந்த மனித சிருஷ்டி மரத்தின் ஞானம் வேறு யாரிடமும் இல்லை. ஹே ராமா என்று சீதை அழைத்தார். ராமர் என்றால் திரேதாயுகத்தினுடைய ராமர் நினைவிற்கு வருவதில்லை என்று தந்தை புரிய வைக்கிறார். ராமர் என்று பரம்பிதா பரமாத்மாவை தான் நினைவு செய்கிறார்கள். அதாவது ஆத்மாராமன் சிவராமன். ஆத்மாதான் அழைக்கிறது. அரைக்கல்பம் நாம் யாரையும் அழைக்க மாட்டோம். ஏனென்றால் நாம் சுகதாமத்தில் இருப்போம் என்று இப்பொழுது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தான் 84 பிறவிகளின் கணக்கு புரிய வைக்கப்படுகிறது. புதிய பொருள் பழையதானால் அதில் மஜா இருக்காது. முதலில் சம்பூர்ண தூய்மையாக இருப்பீர்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் பழையது என்றுதான் சொல்வார்கள். அதனால முதல் ஜென்மத்தில் வரணும், 2வது ஜென்மம் 3வது ஜென்மத்தில் வந்தீங்கன்னாலும் புதிய உலகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் கொஞ்சம் பழையதாயிடுறது அப்படின்றார். இந்த உலகமே மிக பெரிய நாடக மேடையாக இருக்கிறது. இந்த ஆகாய தத்துவம் மிக பெரியது. இதற்கு எல்லை என்பது கிடையாது. பிரம்மஹா தத்துவத்திற்கும் முடிவு இல்லை. இந்த அறிவியல் வல்லுநர்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள், ஆனால் முடிவை கண்டறிய முடியவில்லை. பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய பாகத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தந்தையை தான் பதித பாவனர் என்று புரிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவருடைய மகிமையும் வெவ்வேறது, கடமையும் வெவ்வேறானது. பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் ஆகிறார்கள். தந்தை வந்துதான் உயர்ந்த கர்மத்தை கற்றுக் கொடுக்கிறார். இங்கு கர்ம வினைகளை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். அங்கு, அதாவது சத்தியுகத்தில், நான் என்ன கர்மம் செய்தேனோ தெரியவில்லையே என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அங்கு எந்த துக்கமோ வியாதியோ இருக்காது. இங்கு ஒருவருக்கொருவர் துக்கத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தையும் தந்தைதான் வந்து புரிய வைக்கிறார். வேற யாரும் புரிய வைக்க முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இப்பொழுதிலிருந்தே தந்தையினுடைய ஸ்ரீமத் படி எப்படிப்பட்ட உயர்ந்த செயல்களை செய்ய வேண்டும் என்றால், பிறகு ஒருபோதும் நான் என்ன கர்மம் செய்தேனோ என்று வருந்தக்கூடாது. அதாவது கர்மத்தின் தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்க கூடாது. 2வது பாயிண்ட், ஒருபோதும் எந்த ஒரு அழியக்கூடிய பொருளின் போதை இருக்கக்கூடாது.
இந்த சரீரம் கூட அழியக்கூடியது. இதனுடைய போதையும் இருக்கக்கூடாது. புத்திசாலி ஆக வேண்டும். வரதானம்: இந்த பழைய உலகத்தை அயல் நாடு என்று புரிந்து கொண்டு விடுபட்டு மேலான நிலையில் இருக்கக்கூடிய ஸ்வதேசி ஆகங்கள், அதாவது சுய தேசத்தில் வாழ்பவர் ஆகங்கள். எப்படி சிலர் வெளிநாட்டு பொருட்களை தொடவே மாட்டார்கள், நம்முடைய நாட்டு பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். அதுபோல் உங்களுக்கு இந்த பழைய உலகமே அயல்நாடாகும். இதிலிருந்து விடுபட்டு மேலான நிலையில் இருங்கள். அதாவது பழைய உலகத்தின் பொருட்களின் பக்கம், சுபாவ சம்ஸ்காரத்தின் பக்கம் கொஞ்சம் கூட ஈர்க்கப்படக்கூடாது. சுயதேசி ஆகங்கள், அதாவது ஆன்மீக ரூபத்தில் தன்னுடைய உயர்ந்த தேசம் பரந்தாமம் மற்றும் இந்த ஈஸ்வரிய குடும்பத்தின் கணக்குப்படி மதுபன் தேசத்தில் வாழ்பவர் என்று புரிந்து கொண்டு அந்த போதையில் இருங்கள். அதாவது பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி புரியும் போது நிறைய பேர் நாங்கள் அயல் நாட்டு பொருட்களை தொடமாட்டோன்னெல்லாம் அது எரிச்சாங்க. நம் நாட்டினுடைய விஷயங்களை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தாங்க. அதுபோல் பாபா எவ்வளோ அழகாக அந்த எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வச்சிட்டு இருக்கிறார். நீங்களும் சுயதேசி ஆகங்கள். அப்படின்னா உங்களுடைய சொந்த தேசம் எது? பரந்தாமம். அல்லது இந்த சாக்கார உலகம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சொந்த தேசம் எது? மதுபன். மற்றதெல்லாமே அயல் நாடுதான். ஆகையால் அந்த பழைய உலகம், பழைய உலகத்தின் பொருட்கள், பழைய சுபாவ சம்ஸ்காரங்கள், அது எதுவுமே கொஞ்சம் கூட உங்களை ஈர்க்க கூடாது அப்படின்றார். அதுக்கு தான் பேர் ஸ்வதேசி, அதாவது சுய தேசத்தில் வாழ்பவர்கள். அதாவது ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்னு அப்படி ஒரு கொள்கையுடையவர்கள் இருந்தாங்க. அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார் பாபா. நாம கூட அது போல நம்முடைய நாட்டின் விஷயங்களில் இருக்கணும், ஆன்மீக நாட்டின் விஷயங்களில் இருக்கணும். ஸ்லோகன்: பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வதற்கு பதிலாக சதா சந்திப்பின் விழாவில் இருங்கள். அவ்யக்த சமிகை: தூய அன்ன பறவைகளின் சிறப்பம்சம் சரளமான மனம், சரளமான வார்த்தை, சரளமான உள்ளுணர்வு மற்றும் சரளமான பார்வை. பாப்தாதாவிற்கு அனைவரையும் விட மிகவும் பிரியமானவர்கள், மிகவும் நெருக்கமானவர்கள் சுத்தமான மனமுடையவர்கள். சுத்தமான மனமுடையவர்கள் சதா பாப்தாதாவின் இதய சிம்ஹாசனதாரிகளாக இருப்பார்கள். அனைத்து உயர்ந்த சங்கல்பங்களும் நிறைவேறும் காரணத்தினால் உள்ளுணர்வில், பார்வையில், வார்த்தைகளில், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் சரளத்தன்மை மற்றும் தெளிவு இரண்டும் சமமாக இருப்பது தென்படும். ஓம் சாந்தி.